சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் IBPS போர்டுல இருந்து இந்த கிளர்க் போஸ்ட் கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு வங்கி பணியில அடிப்படையாக கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு அதிகப்படியான வேகன்சிஸ் இருக்கும். அந்த அதிகப்படியான வேகன்சிஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்ல நிரப்பக்கூடிய நிறுவனம் தான் IBPS. அவங்களோட வேகன்சிஸ் 2022 to 2023 வேகன்சிஸ் நிரப்புறாங்க. அதை பத்தி நோட்டிபிகேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மோஸ்ட்லி இதுல டென்டேட்டிவா தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் பர்ஃபெக்டான டேட் சொல்லல. ஸோ டிசம்பர் 2021 ஜனவரி 2022 இந்த எக்ஸாமினேஷனுக்கான முழு விவரங்களும் நடந்து முடிஞ்சிட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஏப்ரல் மாசம் 2022 ப்ரொவிஷனல் அலாட்மெண்டே கொடுத்துரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஜூலை மாதம் 12 முதல் 14ஆம் தேதிக்குள்ள அந்த IBPS கிளர்க்கு கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்பவுமே அப்ளை பண்ணவங்க இந்த தடவை மறுபடியும் அப்ளை பண்ண தேவையில்லை அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே கிளர்க் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது 2 டயர்ல எக்ஸாமினேஷன் நடக்குது. ஸோ ப்ரிலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் ரெண்டுமே ஆன்லைன் மோட்ல தான் இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ் IBPS பப்ளிக் செக்டர் பேங்க்கு எக்ஸாமினேஷன் நடத்துறதுனால இந்த 11 விதமான பேங்குக்கான தேர்வுகள் தான் இது. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், யூகோ பேங்க் ஒரு 11 விதமான பேங்குகளுக்கான கிளரிக்கல் போஸ்டுக்கான தேர்வு இது. ஸோ டென்டேட்டிவா ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. இதை தான் நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு 7/10/2021 ஸ்டார்ட் ஆகி இந்த மாதம் 27/10/2021 வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் மோட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்க பேமெண்ட்டும் செலுத்திருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூணாவது பாத்தீங்கன்னா ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங், அது பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா நவம்பர் 2021 நடத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி IBPS எக்ஸாமினேஷனோ எந்த பேங்க் எக்ஸாமினேஷனோ அப்பியர் ஆனது கிடையாது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். சோ அந்த மாணவர்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் மாதிரி நவம்பர் மந்த்ல கண்டக்ட் பண்ணலாம், அதுவும் பாசிபிலிட்டி இருந்தா கண்டக்ட் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. நேரடியா பாத்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் உங்களுக்கு நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் 2021 டவுன்லோட் பண்றதுக்கு கொடுக்கப்படும் கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் தான். சோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நீங்க டிசம்பர் 2021 எதிர்பார்க்கலாம். ரிசல்ட்டும் டிசம்பர் அல்லது ஜனவரியில வந்துடும். அதற்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷனுக்கான அந்த ஹால் டிக்கெட் உங்களுக்கு டிசம்பர் 2021 அல்லது ஜனவரி 2022 கிடைக்கும். மெயின் எக்ஸாமினேஷனை நீங்க அடுத்த வருடம் ஜனவரி அல்லது பிப்ரவரியில எதிர்பார்க்கலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் போட்டு உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஏப்ரல் மாதம் 2022 உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ்னா உத்தேசமா கொடுத்துருக்காங்க. இது என்ன டேட் இன்ன வரைக்கும் மென்ஷன் பண்ணல. ஸோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஏஜ் லிமிட் என்ன நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ மினிமம் 20 வயது கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். மேக்சிமம் 28 வயது வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷன் எழுதலாம். 28 அப்படிங்கிறது ஜெனரல் கேட்டகரியில தான். ஸோ உங்களுடைய ஏஜ் கரெக்டா 1/7/2021 இந்த ஏஜ் லிமிட் நீங்க பார்க்கணும். ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் SC அல்லது ST கேண்டிடேட்ஸா இருக்கிற பட்சத்துல மேக்சிமம் சொல்லி இருக்கிற அந்த ஏஜ்ல இருந்து ஒரு 5 ஆண்டுகள் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதே இது நீங்க OBCல வர்றீங்க, OBCல நான் கிரிமி லேயர்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 ஆண்டுகள் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. சப்போஸ் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸா இருக்கும்போது 10 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ்மேன், விடோஸ் இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் முக்கியமாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுறவங்களுக்காக ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இதற்கான தகுதி என்ன அப்படின்னா டிகிரி, ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் எந்த டிசிப்ளின்னாலும் பண்ணியிருந்திருக்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைன்னா அதர் கவர்மெண்டால ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்திருக்கணும். அவ்வளவுதான் அதோடைய எலிஜிபிலிட்டிங்கிறது அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமினேஷனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மொத்தம் 100 மார்க்குக்கு 60 நிமிஷம் நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷன். இதுல மூன்று பேப்பர்ஸ் உள்ள இருக்கு பாருங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டின்னு 3 இருக்கு. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின்ஸ் 30 மார்க் 20 நிமிஷம் உங்களுக்கு செக்ஷனல் டைமிங் கொடுத்துருக்காங்க. நியூமெரிக்கல் எபிலிட்டி மேக்ஸ் நம்ம பொதுவா சொல்றோம். இந்த அரித்மெட்டிக் இல்லைன்னா எல்லாமே கலந்துக்கூடிய எபிலிட்டி உங்களுக்கு 35 கொஸ்டின்ஸ் 35 மார்க்குக்கு 20 நிமிஷம் செக்ஷனல் டைமிங்ல நடத்தணும். அதே மாதிரி ரீசனிங் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 35 கொஸ்டின் 35 மார்க், இதுவும் உங்களுக்கு 20 நிமிஷம் தான். மொத்தம் பாத்தீங்கன்னா 60 நிமிஷம் தான். செக்ஷனல் டைமிங் அப்படிங்கிறது என்னன்னா, சப்போஸ் நீங்க எக்ஸாமினேஷன்ல உள்ள அப்பியர் ஆகும் பொழுது உங்களுக்கு இந்த ஏதாவது ஒரு பேப்பர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உள்ள வந்துடும். ஃபர்ஸ்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டி வருதுன்னா ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய நீங்க 35 கொஸ்டின் மட்டும்தான் நீங்க என்ன பண்ண ஃபேஸ் பண்ண முடியும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமாகத்தான் இங்கிலீஷோ இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு வரும். சோ ஒவ்வொன்றுக்குமே செக்ஷனல் டைமிங் கொடுத்துருக்காங்க. 100 கொஸ்டின் 100 மார்க் இருக்குது. சோ இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் இருக்கும். ரெண்டாவது இந்த நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி எல்லாம் இது வரைக்கும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் நடத்திட்டு இருந்தாங்க.
ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன் மட்டும்தான் உங்களுக்கு தமிழ் இல்லைன்னா அந்த பகுதியோட ரீஜனல் லாங்குவேஜ் நடத்திட்டு இருந்தாங்க. சோ முதன்முறையாக ஐபிபிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, மெயின்ஸ்லயும் சில பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில் நடத்துறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழ் இந்த 3 லாங்குவேஜஸ்ல நீங்க கொஸ்டின்ஸை வியூ பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. சோ பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுடைய ஸ்ட்ரக்சர் இதுதான். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 4 பேப்பர் இருக்கு. ஜெனரல் அல்லது பினான்சியல் அவேர்னஸ், இங்கிலீஷ் இருக்கு, அப்புறம் ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு மொத்தம் 4 இது இருக்கு. சோ இதுல நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷை தவிர மீதி எல்லாமே உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கிற முடியும். ஜெனரலுக்கு வந்து உங்களுக்கு 50 கொஸ்டின் 50 மதிப்பெண், இங்கிலீஷ்க்கு 40 கேள்வி 40 மதிப்பெண், இந்த ரீசனிங் எபிலிட்டிக்கு 50 கொஸ்டின்ஸ் ஆனா 60 மதிப்பெண் கொடுத்திருக்காங்க. சோ வெயிட்டேஜஸ் வந்து கூட கொடுத்திருக்காங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் 50 கொஸ்டின் 50 மதிப்பெண். சோ மொத்தமா மதிப்பெண்கள்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 மதிப்பெண்கள், கேள்வின்னு பாத்தீங்கன்னா 190 கேள்விகள் இருக்கும். இதுக்கும் செக்ஷனல் டைமிங் அப்ளிகபிள் தான். சோ பாருங்க உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஜெனரல் அபிலிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 45 நிமிஷம் தான் அந்த கொஸ்டின்ஸை நீங்க வியூ பண்ண முடியும். அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர்ஸ்க்கு அது பேர். சோ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீஜனல் லாங்குவேஜஸ் சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த தடவை புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல உங்களுடைய ஸ்டாம்ப் காப்பி இல்லைன்னா ஆத்தென்டிகேட்டட் ஸ்டாம்ப் காப்பி இல்லைன்னா ஐடி ப்ரூஃப்ல வந்துட்டு அந்த இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர் வாங்கினதுக்கு அப்புறமா அதை ரிசீவ் பண்ணிட்டு மறுபடியும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரூஃப் வச்சுதான் நீங்க மெயின் எக்ஸாமினேஷனுக்கு அப்பியர் ஆக முடியும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சோ வந்துட்டு அப்படியே போன போக்கிலே நம்ம வந்து எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட் இல்லைன்னா நீங்க கொடுத்த ஐடி ப்ரூஃப் எல்லாம் அப்படியே என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. அதை கம்பல்சரி ரிசீவ் பண்ணிட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் மார்க்கிங். சோ பெனால்டி ஃபார் ராங் ஆன்சர்ஸ், நீங்க 4 கேள்விகள் தவறாக ஆன்சர் பண்ணீங்கன்னா அதுக்கு 1 மதிப்பெண்கள் என்ன பண்ணுவாங்க, கழிப்பாங்க. அப்போ ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க்கிங். சோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் மாதிரி நீங்க வந்துட்டு எதுனாலும் ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். சோ நோ நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. சோ இதுக்கு வந்து கம்பல்சரியா நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க. சோ அதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக இந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல எடுக்கக்கூடிய மார்க் வந்து செலக்ஷன்ஸ்க்கு இது அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மெயின்ஸ்ல நீங்க எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் மட்டும்தான் செலக்ஷன் மோட் மெரிட் லிஸ்ட்க்கு கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் இவங்க கொடுத்துருக்காங்க. சோ பிரிலிமினரி மார்க் ஜஸ்ட் எலிஜிபிலிட்டிக்காக மட்டும்தான் அந்த மதிப்பெண்களை கொடுத்துருக்காங்க. சோ அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐபிபிஎஸ் வெப்சைட்ல தான் நீங்க அப்ளை பண்ணணும். சோ பாருங்க ஹவு டு அப்ளைங்கிறதுல கொடுத்துருக்காங்க. தி கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் சக்சஸ்ஃபுல்லி ஜூலை 12 to 14 நீட் நாட் டு அப்ளை அகைன் கொடுத்துருக்காங்க. சோ அது ஏற்கனவே முன்னாடி சொன்னதுதான். சோ அதர் ப்ரொசீஜர்ஸ் நீங்க என்னென்ன போட்டோகிராஃப், சிக்னேச்சர், தம்பு இம்ப்ரெஷன் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி வந்து ஏற்கனவே நீங்க வந்து பாத்துக்கலாம் அந்த நோட்டிபிகேஷன்ல. சோ அப்ளிகேஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமாக இன்னொரு முக்கியமா கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன்ல நீங்க வந்துட்டு உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டேஷன் அப்படிங்கிறதையும் கொடுக்கணும். சோ அதுல வந்து உங்களுடைய பேர் இந்த ஃபார்மட்ல பிளாக் கலர் பெண்ணால எழுதி அதையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 175, அதாவது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, இஎக்ஸ்எஸ்எம் இந்த கேண்டிடேட்ஸா இருக்கிற பட்சத்துல 175 இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி. அதர் கேண்டிடேட்ஸ் அதர் தென் எஸ்சி, எஸ்டி இவங்களா இருக்க பட்சத்துல 850 rupees இன்க்ளூடிங் ஜிஎஸ்டிங்கிறது உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபீஸை ரிசீவ் பண்ணி தான் அவங்க பிரிலிமினரி மெயின் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் மோட்ல வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமானது, அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பின்னாடி வந்து உங்களுக்கு அனெக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த அனெக்சர்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஐபிபிஎஸ் நடத்தக்கூடிய அந்த வங்கிகள் எந்தெந்த வங்கிகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதுல வந்து தமிழ்நாட்டை மட்டும் நான் இங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன். தமிழ்நாட்டில் என்னென்ன கேட்டகரியில எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிறதையும் இதுல நம்ம பாத்துக்க முடியும். சப்போஸ் வந்துட்டு நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்கறதுக்காக இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் வேகன்சி 843 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுலயுமே வந்து உங்களுக்கு எஸ்சி கேண்டிடேட்ஸ்னா எவ்வளவு வேகன்சி, எஸ்டிக்கு எவ்வளவு, ஓபிசிக்கு எவ்வளவு, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்னா எவ்வளவு வேகன்சிங்கிறதையும் செப்பரேட்டா உங்களுக்கு சார்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பேங்க்லயும் கூட நீங்க இண்டிவிஜுவலா எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். ஸோ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னா உங்களுக்கு ஜெனரல்ல 118 வேகன்சி இருக்கு. இருக்கிறதுல அதிகமான வேகன்சிஸ் வந்து எங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க்ல இருந்து 241 வேகன்சி உங்களுக்கு ஜெனரல்ல இருக்கு. டோட்டல் வேகன்சி பாத்தீங்கன்னா 555 வேகன்சி இருக்கு. ஸோ தமிழ்நாட்டுக்கு 843 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பல்க் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாம என்ன பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து அனெக்சர் 2 கொடுத்துருக்காங்க. பிரிலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த சென்டர்ஸ் நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த சென்டர்லாம் உங்களுக்கு பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான சென்டர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சென்னை, மதுரை, திருநெல்வேலி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக பின்னாடி இருக்கக்கூடிய
அனெக்ஷர்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்றத பத்தின டீடைல்ஸ் இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருக்கீங்க, எக்ஸர்வீஸ்மேன் கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஃபார்மேட்ல வாங்கணும் அப்படிங்கறதையும் இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப எளிமையான ஒரு எக்ஸாமினேஷன். ஒரு பேங்க்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ப்ரிலிமினரியா ஒரு ஸ்டேஜஸ்ல வந்துட்டு உள்ள நுழையணும் அப்படின்னா அந்த கிளரிக்கல் கேடர்ல வந்துட்டு உள்ள நுழையிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ உங்களுக்கு வந்து பயனுள்ள விதத்துல இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா 6 மந்த்லயே உங்களுக்கு போஸ்டிங். அக்டோபர் மாசம் ஆயிடுச்சுன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாசத்துல என்ன பண்ணிப்பாங்க, உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. அவங்க டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க. ஸோ பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். Competitive exam classrooms available in your mobile phones. 200 plus recorded video classes, 300 plus exam documents, 500 plus test series, free study materials at your doorsteps. Let's join with us at Suresh Padasali.